நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை, விதைப்பு, உலர்த்துதல், உப்பளம் ஆகிய பணிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2024 ஜனவரி 5 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வானிலை அமைப்பு: கேரள கடலோரம் காற்று சுழற்சி நீடித்துக்கொண்டு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலும் ஒரு காற்று சுழற்சி மெலிந்த சுழற்சியாக நீடித்துக்கொண்டு இணைப்பு சுழற்சியால் இணைக்கப்பெற்று கேரளா மற்றும் கர்நாடகா கடலோரம் நல்ல மழைப்பொழிவை தொடக்கி தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைப்பொழிவை தொடக்கி இருக்கிறது. இந்த மழைப்பொழிவு கேரள எல்லையோரம் நீலகிரி, வால்பாறை போன்ற பகுதிகளில், தேனி மாவட்ட பகுதிகளில் தொடங்கியிருக்கக்கூடிய இந்த மழை கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மேற்கு பகுதிகளில் மழை பொழிவு தீவிரமடைந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றைக்கும் நாளைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். இது ஆங்காங்கே ஒதுக்கி கொடுத்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மேற்கு பகுதி முதலிடத்தையும், அடுத்ததாக மத்திய பகுதி, கிழக்கு பகுதி அடுத்த இடத்தையும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களுக்கு, அதாவது மேற்கு உள் மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். இதனிடையே புதிய காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இலங்கைக்கு தெற்கு புறமாக வரக்கூடிய ஜனவரி 6 சனிக்கிழமை மற்றும் ஜனவரி 7 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 8, 9 திங்கள் செவ்வாய் நாட்களில் அது இலங்கைக்கு தெற்கு புறமாக, குமரிக்கடலின் தெற்கு புறமாக, மாலத்தீவை ஒட்டி மாலத்தீவிற்கு வடக்கு புறமாக நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் அரபிக்கடலோட தெற்கு பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. இதன் காரணமாக கடலோர மாவட்டங்களில் நாளை மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலேயும் மேற்கு உள் மாவட்டங்களிலேயும் மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில், கொடுக்க போகிற நிலையில், நாளை வரை தொடர்கிற நிலையில் நாளை ஜனவரி 6 சனிக்கிழமை மதியத்திற்கு மேல் மாலை கடலோர மாவட்டங்களில் மழை பொழிவை தொடக்க இருக்கிறது. அது ஜனவரி 7 ஞாயிற்றுக்கிழமை பரவலாக இருக்கிறது. ஜனவரி 7 ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவில் பெரும்பாலான மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. ஜனவரி 8 திங்கட்கிழமையும் ஜனவரி 9 செவ்வாய்க்கிழமையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும், கேரளாவிற்கும், கர்நாடகாவின் தெற்கு பகுதிக்கும், தமிழ்நாடு எல்லையோர ஆந்திர பகுதிக்கும், புதுச்சேரிக்கும், காரைக்காலுக்கும், கேரளாவுக்குள் இருக்கக்கூடிய மாகே புதுச்சேரி பகுதிக்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது. இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய 9ஆம் தேதி வரை இந்த காற்று சுழற்சியால், இரண்டாவதாக வரக்கூடிய காற்று சுழற்சியால் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் விட்டு ஆங்காங்கே நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். பரவலாக மிதமான மழைப்பொழிவும், ஆங்காங்கே கனமழைப்பொழிவும், ஓரிரு இடங்களில் மிக கனமழைப்பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே வாய்ப்புண்டு. தெற்கு கர்நாடகா பகுதிக்கும் தமிழ்நாடு எல்லையோர ஆந்திர பகுதியும் என்பதனால தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த மாவட்டங்களுக்கும் கேரளாவிற்கும் மழைப்பொழிவு உண்டு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, கேரளாவில் இருக்கக்கூடிய புதுச்சேரி பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு உண்டு. இந்த மழைப்பொழிவு 9ஆம் தேதிக்கு பிறகு அடுத்த காற்று சுழற்சி காரணமாக 10, 11 தேதிகளில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு மட்டும் சற்று தீவிரம் குறைந்து தூறல் சாரலாக லேசான மிதமான மழைப்பொழிவாக வரக்கூடிய 10, 11 தேதிகளிலும் நீடிக்கும். ஆக வரக்கூடிய 7, 8, 9 தேதிகளில் கனமழை பொழிவாகவும் 10, 11 தேதிகளில் தென்கோடி மாவட்டங்களுக்கு மட்டும் லேசான மிதமான மழைப்பொழிவாகவும் இருந்து வரக்கூடிய 11ஆம் தேதிக்கு பிறகு இந்த வடகிழக்கு பருவமழை தீவிரம் விலகும். அதற்கு பிறகு நிலநடுக்கோட்டிலே நிகழ்வு சென்றாலும் எட்டி பிடித்து தூறல் நனைக்கும் மழைப்பொழிவை மட்டும் கொடுக்கும். அவ்வப்பொழுது ஆங்காங்கே நனைக்கலாம், தூறலாமே தவிர பெரிய மழைக்கு வாய்ப்பில்லை. ஆனால் ஜனவரி இறுதி வரைக்கும் குழப்பமான வானிலை, மேகமூட்ட வானிலை நிகழ்வு நிலநடுக்கோட்டில் செல்லும் என்பதனால் எல்லா வானிலையும் இருக்கும். ஆனால் கனமழைப்பொழிவு, மிதமான மழைப்பொழிவு, சற்று கனமழைப்பொழிவு, பரவலான மழைப்பொழிவு என்பது வரக்கூடிய ஜனவரி 11ஆம் தேதியுடன் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால்
அறுவடை விவசாயிகள் இந்த மழைப்பொழிவை கண்டு ஆகா மழைப்பொழிவு கொட்டை இருக்கிறது என்று அச்சப்பட வேண்டாம். 11ஆம் தேதிக்கு மேல் இடைவெளிதான், அதில் நீங்கள் அறுவடை செய்து கொள்ளலாம். பொங்கல் என்றும் அறுவடை செய்யலாம், பொங்கலுக்கு பிறகும் அறுவடை செய்யலாம். இருந்தால் தூறல் மழைப்பொழிவு தான் இருக்கும். பொங்கலுக்கு பிறகு பெரிய அளவிலே மழைப்பொழிவு இதுவரைக்கும் தெரியவில்லை. ஆனால் 11ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கிறது. அடுத்ததாக அறுவடை விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் 11ஆம் தேதிக்கு மேல் அறுவடை செய்து கொள்ளலாம். இடையில் நீங்கள் அறுவடை செய்ய வேண்டும் என்றால் இன்றைக்கு நாளைக்கு முடிந்தால் அறுவடை செய்யலாம். ஆனால் மேற்கு மாவட்டங்களில் மழை இருக்கும். அடுத்தபடியாக விதைப்பு விவசாயிகள், ஏற்கனவே விதைப்பு விவசாயிகளுக்கு உங்கள் விருப்பத்திற்கு விட்டு விடுகிறேன், விதைப்பு எல்லாம்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. கண்டிப்பாக 7, 8 தேதிகளிலே பரவலான மழைப்பொழிவு, 7, 8, 9 தேதிகளிலே பரவலான மழைப்பொழிவு இருக்கிறது. இன்றைக்கும் நாளைக்கும் மேற்கு மாவட்டங்களில் இருக்கிறது. ஜனவரி 5, 6 மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும், ஜனவரி 7, 8, 9 ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் கேரளாவிற்கும் மழைப்பொழிவு கொடுக்க போகிற நிலையில் வரக்கூடிய 11ஆம் தேதி வரை மழை இருக்கிறது என்பதை மனதில் கொண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான மழை ஜனவரி 9ஆம் தேதி வரை இருக்கிறது என்பதை மனதில் கொண்டு விதைப்பு பணியை 11ஆம் தேதி வரை தள்ளி போடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 11ஆம் தேதிக்கு பிறகு விதைக்கலாம். அதுவரை உங்களுடைய விதைப்பு பணியை ஒத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக உலர்த்துதல் பணி. உலர்த்துதலுக்கு ஒரு பிரைட்டான ஒரு சூடான வெயில் கிடைக்காது. குழப்பமான வானிலை தான் இன்றைக்கும் நாளைக்கும். இன்றைக்கு கூட எங்கேயாவது தூறலாம், டெல்டா மாவட்டங்களிலேயோ வடகடலோரத்திலேயோ தூறலாம். உலர்த்தும் பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்கள் தூறல் நனைக்கும் மழைகள் வரலாம் என்பதை மனதில் கொண்டு உலர்த்தும் பொழுது முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மட்டும்தான் மழை, கடலோரம் இருக்காது என்று இருந்துவிடக்கூடாது. கடலோரத்திற்கும் கருமேகம் அதிகம் சூடும், மாலையில் சூடும், ஆங்காங்கே நனைக்கும், ஆங்காங்கே தூறல் விடும். ஆகவே அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை பொழிவு உண்டு. கடலோரம் அவ்வப்பொழுது எங்காவது தூறல்கள் நனைக்கும் மழைகள் இருக்கும். மேற்கே போக போக அது மழைப்பொழிவாக மாறி கேரள எல்லையோரம் சற்று கனமழை பொழிவாக இருக்கும். ஆக உலர்த்தும் விவசாயிகளும் 11ஆம் தேதி வரை காத்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உலர்த்தலாம், முன்னெச்சரிக்கையுடன் உலர்த்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாளைக்கு தான் உலர்த்தலாம். அதுவும் மேற்கே உலர்த்த முடியாது. மேற்கே மதிய மாலையில் மழை உண்டு, இரவில் கண்டிப்பாக உண்டு மழை. 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு குழப்பமான வானிலையும் உலர்த்துவதற்கு சற்று சவாலாகவும் இருக்கும். 11ஆம் தேதிக்கு மேல் 12ஆம் தேதியிலிருந்து உலர்த்தலாம். அடுத்தபடியாக உப்பள பணிகள். உப்பள பணிகளுக்கு மழை இடைவெளி கொடுக்குமா? உப்பு பாத்திகளை நாம் சரி செய்யலாமா? பாதிக்கப்பட்ட உப்பு பாத்திகளை சரி செய்யும் பணியில் தொடங்கினால் சரியாக நம் உப்பு உற்பத்திக்கு இடையூறு இல்லாத மழைப்பொழிவு இருக்குமா என்று வினாக்கள் எழும்பி கொண்டிருக்கிறது. ஆகவே வரக்கூடிய 11ஆம் தேதி வரைக்கும் தான் மழைப்பொழிவு பரவலாக இருக்கும். தூத்துக்குடி மாவட்டத்திற்கு 12ஆம் தேதி வரை கூட இருக்கலாம். ஆனால் 11ஆம் தேதி வரைக்கும் தூத்துக்குடிக்கு இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களுக்கு 9, 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறது. வடகடலோரத்திற்கு 9ஆம் தேதி வரை இருக்கிறது. அதாவது பழவேற்காடு பகுதிக்கு 9ஆம் தேதி மழை இருக்கிறது. 7, 8, 9 தேதிகளில் இன்றுமே, அதாவது 6, 7, 8, 9, 10 தேதி வரைக்கும் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களின் உப்பள பகுதிகளுக்கு இருக்கிறது என்பதனால பொங்கலுக்கு பிறகு உங்கள் உப்பு உற்பத்தி பணிக்கு தேவையான முன்னேற்பாடுகளை, பாத்திகளை சரி செய்தல், கால்வாய்களை சரி செய்தல் போன்ற பணிகளை நாம் செய்யலாம். ஆகவே உப்பு உற்பத்திக்கு பொங்கலுக்கு பிறகு தொடக்குவதற்கான, அதாவது பொங்கலுக்கு பிறகு முன்னேற்பாடுகளை செய்வதற்கான பணிக்கு திட்டமிட்டு கொண்டிருங்கள். வானிலை அறிக்கையை வரக்கூடிய பொங்கல் நாட்களே இறுதி அறிக்கையாக ஒரு அறிக்கையை அறிந்து கொண்டு உப்பள பணிகளை நாம் தொடக்கலாம். ஆக பொங்கலுக்கு பிறகு உங்களுடைய உப்பு பாத்திகளையும் உப்பு பாத்திகளுக்கு நீர் பாய்ச்சக்கூடிய கால்வாய்களையும் சரி செய்யும் பணியில் ஈடுபடுவதற்கு பொங்கலுக்கு பிறகு திட்டமிட்டு கொண்டிருங்கள். பொங்கலுக்கு பிறகு ஈடுபட திட்டமிடுங்கள். அது பொங்கலுக்கு முன் வரக்கூடிய 11, 12 தேதிகளில் இறுதியான ஒரு வடகிழக்கு பருவமழை அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். அதில் நாம் உறுதியான ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளலாம். பெரும்பாலும் 11க்கு பிறகு மழை வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் செய்வது செலவு. அந்த செலவு நஷ்டம் ஏற்படுத்தாத வகையில் அந்த பணி நடைபெற வேண்டும் என்பதற்காக மேலும் ஒரு முறை இறுதி அறிக்கைக்காக கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் உப்பு உற்பத்தியை பொங்கலுக்கு பிறகு தொடங்குவதற்கு சாதக சூழல் 90% ஏற்பட்டிருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். வானிலை கூட இணைந்தே இருங்கள். அப்டேட்ஸ் அறிந்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.